எல்லா அறிவியல் ஸ்டேஷன் நிஃப்டம் உட்பட சிஎஃப்டிஆர்ஐ என்ஐஎன் ஹைதராபாத் எல்லா இடத்துக்கும் போகிறேன். எல்லா இடத்துக்கும் நம்மளை அனுமதிக்கிறாங்க. நம்ம ஒரு தடுப்போட ஒரு ப்ரிசெப்ஷனோடு அங்கே போகாமல் இருக்கோங்கிறது தான் உண்மை. அறிஞர்கள் அறிவியலாளர்கள் நமக்கானவர்கள் தான். அதை மறுபடி இந்த நிகழ்வு மூலமாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக இங்கே வந்து பெண் பிள்ளைகள் நிறையா இருக்கீங்க, வாழ்த்துக்கள். உமன் இன் சயின்ஸ் ஏற்கனவே இருந்தாங்க தான். இப்போ இருக்கிற உமன் வெளியில் போயிட்டாங்க, அதனால் திருப்பி அழைச்சிட்டு வர்றாங்க. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங். ஐயா அதான் சொன்னார், வீட்டில் குழம்பு வச்சாங்க இல்லையா, த நம்பர் 1 சயின்டிஸ்ட். என் அருமை பிள்ளைகளே, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், ஒரு சாம்பார் நிச்சயமாக அனைத்து நோய்க்கும் மருந்து. மோனோஃபுட்டா ஜிப்சியா இருந்த காலத்தை மாறி ஒரு சிவிலைஸ்டு சொல்லி ஒரு ஆர்கனைஸ்டு ஃபுட்டை நம்ம எடுக்கிறப்ப சாம்பார் ரசம், சாம்பாரில் என்னென்ன இருக்குது, தண்ணி, அல்கலைன் ப்ராடக்ட், ஆசிடோசிஸை மாற்றக்கூடியது தண்ணி. தண்ணீர் குடித்தாலே அமிலம் குறையும், உடம்புல டீடாக்ஸ் ஆகும். அதில் வேறு என்னென்ன கலக்கிறாங்க, மிளகு, ஹெட் டு டோ, தலையிலேருந்து கால் வரையும் இருக்கக்கூடிய ஆல் டாக்ஸின்ஸை எராடிகேட் பண்ணக்கூடியது பெப்பர். பகைவன் வீட்டுக்கு போனாலும் 10 மிளகை கையில் வச்சுக்கன்னு பைத்தியம் முடிச்செல்லாம் சொல்லலை யாரும். கொத்தமல்லி, கோரியண்டர், ஹார்ட் சம்பந்தமான அனைத்து நோய்க்கும் மருந்து. கருவேப்பிலை, நரம்பு மண்டலம், ஹெமட்டாலஜிக்கல் சிஸ்டம், ரத்தத்தை வந்து சுத்தம் பண்ணக்கூடியது. இப்படி சாம்பாரில் ஒன்றையும் நான் தெளிவாக சொல்ல முடியும், பீயிங் எ நேச்சுரோபதிஸ். அந்த சாம்பாரை இன்னைக்கு வைக்கிற சாம்பார் அது கிடையாது. எத்தனை பேர் இந்த இடத்துல பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள், நீங்கள் ஆண் பிள்ளைகளும் சமைக்க ஆரம்பிச்சிட்டீங்க. எத்தனை பேர் அம்மியில் அரைச்சி குழம்பு வைக்கிறீங்க? இந்த அரங்கில் யாராச்சும் இருந்தால் ஒருவர் கை தூக்குங்க. அம்மியில் அரைச்சி கை நான் குழம்பு வைக்கிறோன்னு. இஸ் எனிபடி எல்ஸ்? அதனால தான் மருத்துவமனை வளருது. அம்மியில் அரைப்பது உங்களுடைய பர்த் ரைட்டை. நீங்கள் சமைச்சு சாப்பிடணும்னா இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும். கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணணும்னா ஆன் பண்ணிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுறீங்கல்ல, அது அதுக்கான ரெஸ்டேஷன் பீரியட் நீங்கள் சில விஷயங்களை செஞ்சு தான் ஆகணும். அந்த ஆரோமேட்டிக் பிளான்ஸ் எல்லாம் அரைச்சி அப்போ வச்சிங்கன்னா தான் எஃபெக்டிவாக இருக்கும். இல்லைன்னா அந்த ஆயில் பூரா எவாப்ரேட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் பாக்கெட்டை கட் பண்ணி அப்படியே போடுறோம். இன்னும் சொல்ல போனால் இப்போ நிறைய ஃபுட் ஸ்டைல் மாறி போச்சு. அதுக்குள்ளே போன நேரம் கற்பகம் ஐயா வந்து ஏற்கனவே சொல்லிட்டார், ஒரு 5 நிமிஷத்தில் பிடிக்க பாருங்க, ஆல்ரெடி வி ஆர் லேட்டுன்னு சொல்லிட்டார். நான் எதை சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நிறைய செய்திகள் உங்களுக்கானது இருக்குது. பிரச்சனைகளுக்கு தீர்வு, எந்த நோயும் நோய்ங்கிறதே இல்லை. நிறைய கல்லூரி பிள்ளைகள், வெளியில் பெரியவர்கள் எல்லாருமே நினைக்கிறோம் ட்ரக் இன்னைக்கு நிறையா இருக்குன்னு நாட்டில் சொல்கிறாங்க இல்லையா, மது, ட்ரக், போதை மருந்து. என் அருமை பிள்ளைகளே, த ட்ரக் எஃபெக்ட் ஆஃப் யுவர் டங், எல்லாருமே இங்கே ட்ரக் எஃபெக்டோட இருக்கோங்கிறத வருத்தமாக பதிவு பண்ணுறேன் இந்த சயின்ஸ் டேல. என்ன இது, நீங்கள் எங்கே போய் சைவமோ அசைவமோ எந்த இது ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டாலும் அங்கே மோனோசோடியம் குளூட்டமேட்னு ஒன்று இருக்கும், அஜினமோட்டோன்னு சொல்லுவாங்க. அது உங்கள் நாக்கை ட்ரக் எஃபெக்டுக்கு ஆக்கி உங்களை ஓவர் ஈட்டிங்க்கு கொண்டு போய் ஒபிசிட் ஆகி சர்வ வியாதிக்கும், நீங்கள் என்னென்ன வியாதி சொல்கிறீங்களோ எல்லாத்துக்கும் மூல காரணம். அப்போ ட்ரக் எஃபெக்ட் வந்து உங்களுடைய எவ்ரிடேஸ் ஃபுட்டிலே இருக்கிறதே நமக்கு இக்னோர் ஆகிறோம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. நிறைய சாப்பிட்றோம். எம்எஸ்டி போட்டிங்கன்னா ஒரு விஷயத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன், ஏன்னா நிறைய இருந்தாலும் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னா உணவில் ஒரு பெரிய கவனம் வேணும். நீங்கள் பசிக்குது, இப்போ மதியானம் சாப்பாடு உண்டா சார்? உண்டு. பசி வரும், மதியானம் சாப்பாடு போடுறாங்க. இந்த பசி வந்தோன்னு போறீங்கல்ல, தட் மீன்ஸ் வாட்? என்ன அங்கே ஃபிசியாலஜிக்கல் சேஞ்ச் உடம்புக்குள்ளே நடக்குது. பயோகெமிஸ்ட்ரி என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, கெர்லின் அப்படின்னு சொல்லி ஒரு சுரப்பி சுரக்கும், கெர்லின். அந்த கெர்லின் சுரக்க ஆரம்பித்த உடனே உங்களுக்கு பசி வரும். நல்லா பசிக்குது, கெர்லின் வந்துருச்சு, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க. கர்லின் அப்படி அதான் ரோட்டில் சிக்னல் கிரீன் உழுவுதில்ல, அப்புறம் ரெட் உழுவுதில்ல, அது மாதிரி லெப்டின் அப்படின்னு அடுத்தது சுரக்க ஆரம்பிக்கும். எப்போ பசி குறைய லெப்டின் சுரக்கும். அப்போ போதும் அப்படின்னு சொல்கிறோம். வேணும்னு சொல்கிறப்ப நீங்கள் வாங்கக்கூடிய அளவுக்கு கர்லின் சுரக்கும். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறப்ப திருப்பி லெப்டின் சுரக்கும். அப்போ போதும்னு சொல்கிறோம். நீங்கள் செயற்கை நிறமிகள், செயற்கை சுவையூட்டி, செயற்கை மனமூட்டின்னு சொல்லக்கூடிய நிறைய லிஸ்ட் இருக்குது. எல்லாத்தையுமே என்னால் கொடுக்க முடியும் உங்களுக்கு. அதில் மோனோசோடியம் குளுட்டமேட் ஒன்றேன்னு சொல்கிறேன். இதை சாப்பிட்டோன்னே கர்லின் ஓப்பன் ஆகணும்னு சாப்பிட்றீங்கல்ல, லெப்டின் ஸ்டாப் இதே வராது. சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க, எப்போ பார்த்தாலும் தின்னுக்கிட்டே இருப்பீங்க.
நீங்கள் வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு ஒரு மெனு கொடுத்துட்டு அங்கே போனோன்னே திருப்பி ஒருத்தர் கூப்பிட்டு சாப்பிட வரையா தலப்பாக்கட்டி பிரியாணி வந்திருக்குன்னு திருப்பி சாப்பிடுவோம். அப்போ தட் மீன்ஸ் வாட்? ட்ரக் எஃபெக்ட்ங்கிறது யாரோ ஒருவர் கொடிய மதுவை அருந்துவது அல்ல. நம் சமூகம் தினசரி நம் உணவில் ட்ரக்கை பயன்படுத்துவதை தயவு செய்து நிறுத்த வேண்டும். அறிவியல் என்பது உறைந்து கிடப்பது, எக்ஸிஸ்ட் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். விவேகானந்தர் சொல்றார் இல்லையா, நாலேஜ் இஸ் எக்ஸிஸ்ட், மேன் ஒன்லி டிஸ்கவர் இட்டுங்கிறார். எல்லாமே இருக்கு, அறிவியல் என்பது ஏற்கனவே இருக்கு. அறிவியலாளர், சயின்டிஸ்ட், அறிஞர் என்பவன் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடியவன், அதிலிருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடியவன் தான் சயின்டிஸ்ட். அறிவை கற்றுக்கொண்டு நீங்க அங்க இம்ப்ளிமெண்ட் பண்றீங்களா, அப்பதான் அந்த கேம் கம்ப்ளீட் ஆகும். அறிவு என்பது படித்து மனப்பாடம் பண்ணி திரும்பி ரீப்ரொடியூஸ் பண்ணுவது அல்ல, அங்கு களத்தில் நீங்கள் வெளிப்படுத்துவது. ஒரு சிறு கதையுடன் முடிக்கிறேன். கம்பன், இலக்கியவாதி கம்பன், பெரிய இலக்கியவாதி, அறிஞன், ஒரு சாதாரண ஒரு விவசாயி. இங்க வந்திருக்க ஒரு வெற்றி ஜெனோம் சேவியர் அவார்டு வாங்கின தாமரைக்கண்ணன் மாதிரி ஒரு சாதாரண விவசாயி. அந்த பக்கம் வர்றான், கம்பன் இந்த பக்கம் வர்றான். கடுமையான மழை பெய்ய போகுது. அந்த காலத்துல வெளியில யார் போனாலும், இப்ப நீங்க செல்போன் கையில எடுத்துக்கிட்டே போறீங்கல்ல, அது மாதிரி அந்த காலத்துல ஒரு சின்ன கலையம் இல்லைன்னா ஒரு கப்பு ஒன்று வச்சிருப்பாங்க. தண்ணி குடிக்கிறதுக்காக எல்லாருமே ஒரு சின்ன ஒரு கோலை, ஒரு சட்டி மாதிரி கலையம் மாதிரி வச்சிருப்பாங்க, ஹோல்ட் பண்ணிட்டு தான் போவாங்க. கம்பனும் ஒன்று தூக்கிட்டு வர்றான், ஒரு சாதாரண உழவனும் அப்படி தூக்கிட்டு வர்றான். நல்ல மழை பெய்யுது, ரெண்டு பேரும் 2 மரத்துக்கு கீழே பக்கத்துல ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஒளிஞ்சதுக்கு அப்புறம் மழை விட்டுருது, 2 பேரும் நெருங்கி வர்றாங்க. இந்த உழவனுடைய கட்டியிருந்த வேட்டியும் துண்டும் நனையவே இல்லை. அந்த கம்பனுடைய வேட்டியும் துண்டும் தொப்பரையா நனைஞ்சு நிற்கிறார். கம்பன் கேட்கிறாரு, எப்படி ராஜா, எப்படிரா வேட்டி சட்டையை கலந்து பண்ணேன்னு கேட்கிறாரு. அவன் சொல்றான், எஜமானே நீங்க எவ்வளவு பெரிய அறிஞர், நீங்க சயின்டிஸ்ட், நான் உங்களுக்கு சொல்லி தரலாமான்னு சொல்றான். அப்ப இவர் சொல்றான், கம்பன் அந்த ஆள்கிட்ட சொல்றாரு, எப்பா எனக்கு தெரியலடா என் வேட்டி சட்டையை கலந்து பண்ணீங்க பீங்க. அதாவது அவனுடைய ஸ்கேலிங் வேற லெவல். கம்பனுடைய ஸ்கேல், அவனால் வேட்டி சட்டையை காந்தி பண்ணிக்க முடியல. இவனுக்கு அந்த அறிவு இல்லை, படிப்பறிவு இல்லை, வேட்டி சட்டை நனையாம இருக்கான். இதுக்கு மேல நீ பொறுமை காத்தினா உன்கிட்ட காலில் விழுந்துருவேன்னு அவன் அழுதுகிட்டு, எஜமா அந்த வேலையை செஞ்சிடாதீங்க நான் சொல்லிடுறேன். எப்படி காவுங்க, மழை பெய்ச்சா மரத்துக்கு பின்னாடி போனோம்னா இந்த கலையத்தை இருந்துச்சா, இந்த வேட்டி துண்டு இருந்துச்சு, அது உள்ள வச்சு தலைகீழ பிடிச்சிக்கிட்டேன். நெசசிட்டி மேக்ஸ் இன்வென்ஷன். தேவை வருகின்ற பொழுது அறிவியல் தானாக முளைக்கும். அதற்கு இந்த பனானா ரிசர்ச் ஸ்டேஷனை ஒரு தளமாக வைத்துக்கொண்டு என் அருமை பிள்ளைகள் நீங்கள் மென்மேலும் வளர்ந்து உங்களில் ஏற்கனவே வெளிவந்த விஞ்ஞானிகள் போல் நீங்கள் வர வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். இந்த நிகழ்ச்சியை மிக அருமையாக மயில்வாகன் நினைச்சு ஒருங்கிணைத்தார், அவருக்கு நன்றி. நான் இவரை ஸ்டூடெண்ட்டுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அங்கே வந்தோடனே பார்க்குறேன், கற்பனா சார் எனக்கு ரொம்ப காலமாக தெரியும். இந்த அக்ரி ஸ்டூடெண்ட் ஒரு சீனியர் ஸ்டூடெண்ட் கொஞ்சம் பெரிய பிள்ளையாக ஒன்று போயிட்டு இருக்கேன்னு பார்த்தேன். அவர்கிட்டே சொல்லிட்டாரு, சார் நீங்களா அது இந்த ஷர்ட் கலரு அதையும் பார்த்தோன்னே சரி ஏதோ அக்ரி ஸ்டூடெண்ட். ரொம்ப டைனமிக் பர்சனாலிட்டிஸ் இங்கே இருக்காங்க. நல்ல அரங்கில் நல்லவர்களுடன் பேசுவதில் முயற்சி அடைகின்றேன். நல்லோரை காண்பது நன்றே. நல்லோர் அதாவது நல்லதையாவே இருந்துருங்க. லைஃப் ரொம்ப சின்னது, தடம் புரண்டிட்டீங்கன்னா மாட்டிக்குவீங்க. வாழ்த்துக்கள், நன்றி.